எப்பவும் சாம்பார் சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம் செய்யாம இந்த மாதிரி தக்காளி ரசம் சாதம் சுட சுட செஞ்ச மேல நெய் ஊத்தி சாப்பிட்டு பாருங்க. சும்மா அப்படி இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்துக்கோங்க. 6 பல்லு போல பூண்டு, ஒரு 3 போல காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். குக்கர்ல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 4 போல காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 போல பழுத்த தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி கரைச்சு வச்சிருந்தேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம், அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்தினா அதே கிளாஸ் அளவுல 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் அரிசி வச்சிருந்தேன். அதையுமே சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வரும்போது குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 3 விசில் விட்டுட்டு பிரஷர் ஃபுல்லா போனது ஓபன் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான 1 pot ரசம் சாதம் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.